ஒரு காலத்தில் பெரிய காடொன்றின் அருகே ஒரு ஆழமான ஆறு இருந்தது. அந்த ஆற்றில் ஒரு கூர்மையான புத்திசாலி முதலை வாழ்ந்து வந்தது. அதே காடில் ஒரு கருணையுள்ள வலுவான யானையும் இருந்தது. யானை தினமும் ஆற்றின் கரையிலுள்ள பசுமையான புல்லை மேய்ந்து அமைதியாக வாழ்க்கை நடத்திக் கொண்டிருந்தது. ஒருநாள் முதலைக்கு ஒரு சதி தோன்றியது. இந்த யானையை ஏமாற்றி பிடித்துக்கொண்டு சாப்பிட்டால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தது. அது யானையை பார்த்து, யானையே, ஆற்றின் மறுபக்கம் ருசியான பழங்கள் இருக்கின்றன. நீ பெரியவன், எனக்கு பின்தங்காமல் வரமாட்டாயா என்று சொன்னது. ஆனால் யானை புத்திசாலி. அது சிரித்தபடி, நன்றி முதலையே, எனக்கு இங்கிருந்தே போதும். உன் கண்களில் ஏமாற்றம் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும் என்றது. அதைக் கேட்டு முதலைக்கு வெட்கமாயிற்று. யானை அமைதியாக போய்விட்டது. பின்னர் முதலை உணர்ந்தது, ஆரோக்கியமான நட்பு, நல்ல எண்ணம் கொண்டவர்களுடன் இருப்பதே வாழ்க்கையில் முக்கியம். ஏமாற்றம், சதி யாருக்கும் நல்லதல்ல. பெரிய வலிமை இருந்தாலும் அறிவும் எச்சரிக்கையும் அவசியம். நல்ல மனம் மட்டுமல்ல, நுண்ணறிவும் வாழ்க்கையில் பாதுகாப்பை தரும்.